வணக்கம். சிந்திக்க துணிக. மே மாதம் அப்படின்றது உலக தமிழர்களுக்கு ரொம்ப வழி தோய்ந்த மாதம். குறிப்பா ஈழத்தமிழர்களுக்கு. ஒரு தமிழ்நாட்டு தமிழனா எனக்கு இந்த ஈழ போராட்டத்தை பத்தி சில கேள்விகள் உண்டு. அதை இன்னைக்கு நம்ம அ ஒரு தமிழ் தேசியரான தமிழ் அரசு ஊடகம் சரவணன் அவர்கள்ட்ட என்னோட கேள்விகளை கேட்போம் வாங்க. வணக்கம் தம்பி. இப்ப ஈழ போராட்டத்தை பத்தி தமிழ்நாட்டு அ அ அரசியல் வட்டாரத்துல நம்ம பேசும்போது திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் அவங்க வந்து ஈழ போராட்டத்துக்கும், விடுதலை புலிகளுக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே தமிழ் தேசியர்கள் வந்து ஈழத்தை பத்தியும், விடுதலை புலிகளை பத்தியும் பேசும்போது, அன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்த கருணாநிதி அவர்கள வந்து தமிழின துரோகி அப்படின்னு சொல்றாங்க. அ அப்ப ஒரு தரப்பு வந்து திராவிட இயக்கங்கள், கட்சிகள் வந்து ஈழத்துக்காக நிறைய உதவி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இனத்துரோகி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இனத்துரோகின்னு சொல்ற அளவுக்கு அவங்க என்ன கருணாநிதி அவரோட ஆட்சி காலத்துல என்ன பண்ணாங்க ஈழத்தமிழர்களுக்கு? 2009க்கு பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன செய்தார்? அத வந்து நீங்க ம். பார்த்தீங்கன்னா, கவனிச்சீங்கன்னா, அத கொஞ்சம் திரும்பி போய் பார்த்தீங்கனாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு படிக்கும்போது, ஐயா கருணாநிதி அவருடைய சந்தர்ப்பவாதம் மிக மோசமான புனிதவாதம் வெளிப்பட்டது. தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த தன்னுடைய கைகளில் படிந்திருந்த அந்த ரத்தக் கறையை துடைப்பதற்காக அவர் செய்த வேலைகள். குறிப்பா என்னன்னு ம். கேட்டீங்கன்னா, 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் தினத்தந்தி நாளிதழ் தினமும் வாசிப்பேன். ஐயா கருணாநிதி அவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர்கள் இணைந்திருந்த ஒரு மாநாடுன்னு நினைக்கிறேன். அதுலதான் உலக தமிழராய்ச்சி மாநாடு, 9ஆம் உலக தமிழராய்ச்சி மாநாடு நடத்தப்படும், கோவையில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இப்படி சொன்ன உடனேயே ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புது. முதல்ல 9ஆம் உலகத்தமிழ் மாநாடு, இந்த உலகத்தமிழ் மாநாடுங்கிறது யார் நடத்துவான்னு போய் பாருங்க. உலகத்தமிழ் ம். ஆராய்ச்சி நிறுவனம் தான் நடத்தும். நீங்க தமிழ்நாடு அரசு நடத்த முடியாது. 9ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை 2009க்கு பின்பு நடத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ம். ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். நான் யோசிக்கிறேன். புரியுது. எல்லா தமிழறிஞர்களும் எதிர்க்கிறாங்க. தினத்தந்தி நாளேட்ல ம். எல்லா தமிழறிஞர்களும் எதிர்ப்பதாகத்தான் செய்தி வருது. நான் பார்த்துட்டு எதுக்கு ம். எதிர்க்கிறாங்க? தமிழறிஞர்கள் தமிழ் மாநாடு நடத்தணும்னு சொன்னா எதிர்ப்பாங்களா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு வந்து ம். அதுக்கு முந்தின வருடம் என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சு. ம். ஐயா கருணாநிதி அவர்கள் 2004ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட செம்மொழி அந்தஸ்துக்கு மாநாடு நடத்துறதான்னு சொன்னாரு. அப்படிதான் ம். 2010 வந்து முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினாரு. செம்மொழி ம். அந்தஸ்து என்பது 2004ஆம் ஆண்டே கொடுக்கப்பட்டு விட்டது. 2009 முன்னாடி நடத்திக்கலாம், ஏன் நடத்தல அவரு? 2006ல ஆட்சிக்கு வந்தாரு. 2006 நடத்திக்கலாம், 2007 நடத்திக்கலாம், 2008ல நடத்திக்கலாம். 2009ற்கு பிறகு நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன்னா இவர் தான் அந்த துரோகத்தை செய்தாருன்னு அன்று தமிழகம் முழுக்க அம்பலப்பட்டு போய், இவர் ஒரு துரோகி, இவர் ஒரு இனப்படுகொலையுடைய துணை போன ஒரு இனப்படுகொலைக்கான பங்காளி அப்படின்ற அளவுல அவருக்கு மீதான பெயர்லாம் கெட்டுருச்சு. அன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த இனப்படுகொலைக்கு துணை போனார் என்பதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு ஹிந்து நாளிதழ். நீங்க போய் பாருங்க. மே ம். 21 அன்றைக்கு தலைவர் இறந்து விட்டதாக ஒரு முதல் முகப்பு படத்திலே, மே 21 2009 ஹிந்து நாளிதழ போய் பாருங்க. அதுல முதல் ம். படத்திலேயே தலைவருடைய அந்த தலையில் வெட்டப்பட்ட அந்த உடல் எடுத்து செல்லப்படுற அந்த காட்சியில மே 22ஆம் தேதி 22 21 அவர் ம். கொல்லப்பட்டாருன்னு 22ஆம் தேதியில வருது. ஒரு 3-4 நாள்ல இவர் வந்து முதல்ல அமைச்சரவையில பங்கேற்கல. 2009 மன்மோகன் சிங்குடைய 2வது அமைச்சரவை இவர் பங்கேற்கல. ஒரு 7-8 நாள் போய் கழிச்சு இவருடைய அமைச்சர்கள் மட்டும் தனியாக வந்து பதவியேற்றுக் கொண்டார்கள். ம். எதுக்காக? இந்த இனப்படுகொலையை காரணம் காட்டி தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு பதவியை சம்பாதித்துக் கொண்டார் ஐயா கருணாநிதி. உலகத்துல ம். யாராவது 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பாங்களா? நீங்களே யோசிங்க. ம். இப்போ அதுக்கு பிறகு டெசோ மாநாடு நடத்தினாலாம் சொல்றாங்க. ஏன் ம். ஆட்சியில் இருக்கும்போது அதெல்லாம் நடத்தல? ம். 2010ல ஈழத்து சிவத்தம்பி அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ம். இப்படி பல கேள்விகள் இருக்கு. நான் அந்த உலகத்தமிழ் மாநாட்டை சுத்தி ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இருக்கு இல்லையா? அது ஒரு 9ஆம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒப்புதல் அளிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால ஓ! 9ஆம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு என்பது 9ஆம் உலகத்தமிழ் ம். மாநாடு என்பது முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடாக மாறியது. இந்த ம். மாற்றமே அதனாலதான். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கடைசி வரைக்கும் ம். ஒத்துக்கல. இத்தனைக்கும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக இருந்தவர் நொபுரு கராசிமா என்ற ஒரு ஜப்பானியர். அவருக்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்க. மக்கள் இவ்வளவு மோசமான ம். நிலைமையில இருக்காங்க. 2009 அப்பதான் வந்து படுகொலை முடிஞ்சிருக்குது.
மக்கள் முகாம்கள்ல 2011 வரைக்கும் நாங்க தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. இவ்வளவு கேவலமான நிலையை சகித்துக் கொண்டும் ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அந்த விளம்பர அரசியலின் ஊடாக இந்த ரத்த கரைகள் எல்லாம் தன் கைகளிலிருந்து துடைத்து விட்டு ஒரு தங்க முலாம் பூசி அதை வந்து மறைக்க நினைச்சார். அதுதான் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தலைவருக்கு பாராட்டு விழா, தஞ்சை பெரிய கோயில் 2010 வந்து 1010ஆம் ஆண்டு முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தினார். இது எல்லாம் ம், 2009 ம், மட்டும் தான் நடக்கும். போய் பாருங்க. ம், உங்களுக்கு பங்கு இல்ல நீங்க வந்து உண்மையா நின்றுக்கணுமா இல்லையா? 2011 வரைக்கும் அமைதியா இருந்தார். 11ல தோல்வி அடைந்த ம், பிறகுதான் அவர் வந்து டெசோ மாநாடு அப்படி இப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உள்ள வர கொண்டு வர ட்ரை பண்ணார். ஆனாலும் 2013 முடிய ம், காங்கிரசுடைய கூட்டணி அரசை விட்டு வெளியே வரவில்லை. எந்த ஒருவரும் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணல. 2G ஊழல் வழக்கு சிக்கி சிறைக்கு போன போது கூட யோசிச்சு பாருங்க. ம், இப்பேற்பட்ட பதவி வெறியர்களை, பண வெறியர்களை நாம் நம்முடைய ஆட்சியாளர்களாக வைத்துக்கொள்ள நாம் முதல்ல தலை குனியணும். அதே நேரத்துல இப்படிப்பட்டவர்களை துரோகி என்று சொல்வது என்ன தவறு? நீங்களே சொல்லுங்க. திராவிட இயக்கங்கள் செஞ்சுச்சு, நாம இல்லைன்னு சொல்லவே இல்லை. திராவிட இயக்கங்களும் அவருடைய பங்களிப்புகளை செய்தார்கள். ஆனால் அதே பங்களிப்பை வாங்கி கொண்ட அந்த பங்களிப்பை வந்து கண்ட ஈழத்தமிழர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்கள் திருமாவளவனை நம்பினோம், கோவை ராமகிருஷ்ணனை நம்பினோம், குளத்துருமணியை நம்பினோம், ஐயா கருணாநிதி அவர்களை நம்பினோம், திருமாவளவனை நம்பினோம், எல்லோரும் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். நான் இந்த ம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் டி நகர்ல ஒரு ஈழத்தமிழர் குடும்பத்தை பார்த்தேன். அவங்க சொன்னது, நான் கற்பனையில சொல்லல. ம், அப்போ ம். உலகத் தமிழர்களுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் இன்றைக்கும் துரோகியாகத்தான் இருக்கிறார். திராவிட கட்சிகளோட பங்கு குறிப்பா வந்து 2009 ஆரம்ப காலத்துல இருந்து அந்த மே மாதம் வரைக்கும் அவங்களோட பங்கு என்னன்னு பார்க்கும்போது அவங்க சொல்றது அவங்க தரப்புல இருந்து திராவிட தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா ஒரு முதலமைச்சரா அவர் என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணியாச்சு அப்படின்னு நான் சொல்றாங்க. அடிப்படையா வந்து எனக்கு ஒரு கேள்வி வர்றது என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து போராட்டங்கள் உறுதியா நடந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வா இல்லைன்னா கூட அன்னைக்கு இருந்த அந்த வட்டாரத்துல அரசியல் தெளிவுள்ள மக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க. அத வந்து இந்த அரசு அன்னைக்கு இருந்த கருணாநிதி அவர்களோட அரசு வந்து முடக்குச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கு செய்திகள்ல பார்க்க முடியுது. பல போராட்டங்களை வந்து முடக்குனாங்க அப்படின்றது. 2வது அன்னைக்கு வந்து இந்த ஊடக ஆதிக்கம் வந்து அவங்க கையில தான் இருந்தது. இன்னைக்கு சன் தொலைக்காட்சியா இருக்கட்டும், செய்தி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் இது எல்லாமே வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. அதை வச்சு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணாங்களா? அப்படி பார்க்கும்போது எதுவுமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்ப அந்த செய்திகளை வாசிக்கும் போது அப்ப இது எதுவுமே இல்லாதப்ப அவங்க எப்படி இறுதிக்கட்ட போராட்டத்துல உண்மையை நிர்மயமா அந்த ஈழ விடுதலைக்கு ஆதரிச்சாங்க அப்படின்றத நம்ப முடியும் நம்ம. அதான் நானுமே திரும்ப திரும்ப அதான் கேட்கிறேன். திராவிட இயக்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன இயக்கங்கள், இப்ப எடுத்துக்காட்டுக்கு திராவிடர் விடுதலை கழகம்னு ஒண்ணு, திராவிடர் கழகம்னு ஒண்ணு, தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இப்படி சின்ன சின்ன இயக்க அமைப்புகள் இருக்குல்ல, இவங்க போராடினாங்கன்னா எடுத்துக்கலாம். அவங்க போராடினாங்க, ம், நம்ம எப்பவுமே மறக்க மாட்டோம். திமுக என்ன செய்தது? அதிகாரத்தில் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், ஒன்றிய அமைச்சர்கள், பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான இடங்களை வைத்திருந்த, மக்களவை உறுப்பினர்களை வைத்திருந்த ஒரு கட்சி. இவங்க என்ன செஞ்சாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க ஊடகங்கள் வழியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஊடகங்கள் வழியாக சன் டிவியில் மஸ்தானா மஸ்தானாவையும், கலைஞர் டிவியில் மானாட மயிலாட இந்த 2 நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. அதுதான் ம், உண்மைக்கான அன்னைக்கு ரொம்ப பெரிய பெரிய டிஆர்பி ரேட் கொண்ட ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளா இருந்தது. என்னுடைய நினைவுல இருக்கிறத ம், சொல்றேன். மானாட ம், மயிலாட நிறைய பேர் இருப்பாங்க. மஸ்தானாங்கிறது சன் டிவியில் நடந்துட்டு இருந்துச்சு. ம், அது நிறைய பேர் மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் நினைவுபடுத்துறேன். ம், அப்ப அவங்களுடைய ஊடக வலிமையை வைத்து அவர்கள் வந்து எதிர்க்கட்சியினர் மீது வந்து அவதூறு பரப்புவதற்கும், தங்கள் ஆட்சி நடக்கும்போது தங்கள் ஆட்சியின் குறைகளை மறைத்து தாங்கள் பொற்கால ஆட்சி நடத்துவது போல வந்து முலாம் பூசிக்கொள்வதற்கும் தான் அந்த ஊடக வலிமையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒழிய இந்த இனத்தின் நன்மைக்காக அந்த ஊடக வலிமை என்பது நூல் அளவுக்கு கூட மயிர் அளவு கூட பயன்படுத்த கிடையாது. 70கள்ல ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருந்தார். அப்போ அவர் ம், ஈழ பிரச்சனையை பத்தி வாயே திறக்கல. அது ம், வந்து வெளிநாட்டு பிரச்சனை. அதை வந்து நம்ம சட்டமன்றத்துல பேசினா இறையாண்மை பிரச்சனை வந்துடும், நாடாளுமன்றத்துல பேசணும்னு சொன்னவர் ஐயா கருணாநிதி, திமுகவினர். ஆனா 80கள்ல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு இலங்கைக்கு படையெடுத்து போகணும், இலங்கைக்கு வந்து இலங்கைக்கு எதிராக போராடுறதுக்காக தமிழர்களுக்கு ஆயுதம் கொடுக்கணும்னு பேசியவர் ஐயா கருணாநிதி. ம், எவ்வளவு ஒரு ஒரு பல்ட்டி அடிக்கிறதுல ஐயா கருணாநிதிகளை மிஞ்சவே முடியாது. ஒட்டுமொத்த இன துரோகத்தின் வடிவம் ஐயா கருணாநிதி அவர்கள். 93ல அவர் வந்து வைகோவை வந்து கட்சி விட்டு வெளியேற்றதுக்கான காரணம் என்ன? ம். அவன் 70 நான் சொல்லிட்டேன், 80கள் நான் சொல்லிட்டேன், 90ல நான் சொல்லிட்டேன், 2000க்கு பின்பு நான் சொல்லிட்டேன். கடந்த 40 ஆண்டுகள்ல அவர் எந்த இடத்துல நன்மை செய்தார்? கேட்டா இந்திய அமைதிப்படை வரவேற்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க.
இந்திய அமைதிப்படை அவர் வரவேற்காமல் போனது ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. ம். அதுல வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்முடைய கேள்வி என்னன்னா, அவர் ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஈழத்தமிழர்களுக்கு முழுமையான குரல் கொடுக்கவில்லைங்கிறது தான். அது ம். இன்னைக்கு வரைக்கும் பதில் வர மாட்டேங்குது. இன்னைக்கும் திமுகவிற்கு அதுல ஏதாவது நிலைப்பாடு இருக்குதான்னு கேட்டா கிடையாது. இப்ப இப்ப ஆட்சியில அன்னைக்கு காலகட்டத்துல கருணாநிதி அவர்கள் இல்லாம வேற யாரு இருந்திருந்தாலும் இதே நிலைப்பாடு தான் அந்த முதலமைச்சரும் எடுத்திருக்க முடியுமா? அதாவது எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இந்த திராவிட ஆதரவாளர்கள் சொல்றது என்னன்னா, முதலமைச்சரா ஒரு மாநில முதலமைச்சரா அவர்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். அவர்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அது உண்மையா? மட்டும் இருந்து கொண்டா நீங்க 2G எவ்வளவு பண்ணீங்க? ம். நான் கேட்கணும்னு நினைக்கிறது அதுதான். நீங்கள் மத்தியில் அமைச்சரவையில் பங்கெடுத்திருந்தீர்களா இல்லையா? என்னென்ன துறையெல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்க? வெளியுறவுத்துறை கேட்டு வாங்க வேண்டியதானே? பாதுகாப்புத்துறையை கேட்டு வாங்க வேண்டியதானே? அதன் மூலமாக நீ இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் தானே? எந்த விதமான தீர்வையும் நோக்கி நகராதது உங்களுடைய நோக்கப்பிழை. உங்களுடைய நோக்கப்பிழையை வைத்துக் கொண்டு என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு சொல்றது பச்சை பொய். அழகிரி அவர்கள் அதிகாரத்துல இருந்தாரா இல்லையா? அவருடைய மகன் தானே. மத்த எல்லாரையும் விட்டுறாங்க. கனிமொழி அவர்கள் இருந்தாங்களா இல்லையா? இவங்களெல்லாம் வச்சு நீங்க ஏன் வந்து ஒரு விதமான ராஜாங்க பேச்சுவார்த்தை நடத்தவில்லை? நம்ம ஐயா ஆராசா அவர்களையோ மற்றவர்களையோ கேட்கறதெல்லாம் வேற. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களுடைய வீட்டுல இருந்தவங்க கனிமொழி அவர்களும் அழகிரி அவர்களும். இவங்க 2 பேரும் இருந்தாங்களா இல்லையா? அப்ப நம்ம அந்த இடத்துல தான் கேட்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னீங்க, எப்படி 2G ஊழல் பண்ணீங்க? எப்படி ஒன்றிய அமைச்சரவை பொறுப்புகளை வாங்கினீர்கள்? இதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். எந்த எந்த சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் இதுதான் பண்ணிருக்க முடியும்னா, ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி ஒன்றிய அமைச்சரவையில் பதவி வகித்திருந்தால், ஐயா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறான்னு வச்சுக்கோமே, அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா தான் குற்றம் சாட்டுவார். நான் மத்திய அமைச்சரவையில் இல்ல, ஜெயலலிதா மத்திய அமைச்சரவையில் இருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்ட மாட்டார். ஆமா. அப்போ மத்திய அமைச்சரவையில் யார் இருந்தார் இல்லங்கிறத வச்சு பேசணும். நான் தமிழ்நாட்டின் ம். முதலமைச்சராக இருந்தா இல்லங்கிறத வச்சு பேசக்கூடாது. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, ஒட்டுமொத்தமா இந்த திராவிட இயக்கங்கள், கட்சிகள் அவங்க செஞ்ச அந்த ஈழ ஆதரவு நிலைப்பாடுன்றது, அ தேர்தல் கணக்குகளுக்காக, அதாவது மக்களோட தமிழ்நாட்டு மக்களோட அ அந்த இன உணர்வ வந்து ஒரு தேர்தல் கணக்குகளுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம? முழுமையான சந்தர்ப்பவாதம். ஐயா வைகோ அவர்களை தான் ஈழத்தை பத்தி அதிகம் பேசக்கூடியவர் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நம்பிட்டு இருக்காங்க. அப்படி ம். பேசக்கூடிய ஐயா வைகோ அவர்கள் 2016 தோல்விக்கு பிறகு பேச மறுத்தது மக்கள் நல கூட்டணி இருந்தபோது 2016ஆம் ஆண்டு மே 18க்கு அவர் வந்து பேசினார். என்னுடைய நினைவுல இன்னைக்கும் இருக்கு. 2016ஆம் ஆண்டு பேசினார். 2017ல ஏன் பேசல? 2018ல ஏன் பேசல? இப்ப வரைக்கும் ஏன் பேசல? கடந்த 10 ஆண்டுகளாக அவர் பேசாதன்னு காரணம் என்ன? அவர் வந்து ஒரு பெரிய போராளி தான் தன்னை காமிச்சுக்கிறாரு. 2016ல மக்கள் நல கூட்டணியுடைய வெற்றிக்காக அவரும் திருமாவளவன் போன்றவர்களும் பேசினார்கள். அன்னைக்கு யார் அவங்க துரோகின்னு சொன்னாங்க? ஐயா கருணாநிதி அவர்கள். அதற்கு பிறகு போய் சேர்ந்துக்கிட்டாங்களே. அப்ப துரோகிகள் எல்லாம் புனிதர்களாக மாறிட்டார்களா? அப்போ இந்த கேள்வி நமக்கு இருக்கு. எல்லா விதத்திலும் முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம் தான். ஐயா கருணாநிதி அவர்கள் ஈழத்தமிழுக்கு ஆதரவாக பேசிய போது ஒரு பதவியில் இல்லை. அவர் பதவியில் இருக்கும்போது ஈழத்தமிழுக்கு ஆதரவாக பேச மாட்டார். இவ்வளவுதான் அந்த கணக்கு. அப்ப இது அரசியல் கணக்குன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவீங்க? இப்ப இது தொடர்ச்சியா இந்த 2009 காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி திராவிட இயக்கங்களும், கட்சிகளும் இத பத்தி பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, நினைவு சரியா இருந்தா ஒரு 4, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொளத்தூர் மணி அவர்களோட ஒரு பேச்சு வெளிய வந்தது. என்னன்னா, ஒரு ஈழத்தமிழர்கிட்ட பேசும்போது, "நாங்க எவ்வளவு காலத்துக்கு தான் அத பேசிட்டு இருக்கிறது? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமேல் அதெல்லாம் பத்தி பேச தேவையில்லன்னு" அந்த போராட்ட காலத்துல உதவுனது அப்படின்னு சொல்லக்கூடிய கொளத்தூர் மணி அவர்களே இந்த ஒரு அ செய்திய வந்து சொன்னதா நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையில நானே வந்து சமூக வலைதளங்கள்ல ஈழத்துக்கு ஆதரவாகவும், விடுதலை புலிகள் ஈகத்தையும் பத்தி பேசம்போது, நானே வந்து பின்னூட்டங்கள்ல செய்திகள பார்த்திருக்கேன். திராவிட ஆதரவாளர்கள் வந்து இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இதவே பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு பொதுமக்களே பேசுறத நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயுமே வந்து இத இந்த ஈழத்துல நடந்த போராட்டம், விடுதலை புலிகளோட ஈகம், மாவீரர்களோட ஈகம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு தமிழர்கள் கடந்து போயிரணுமா? இப்போ ஒரு 17 ஆண்டுகள் ஆயிருச்சு. அதனால அத விட்டுட்டு போயிரணுமா? இல்ல இப்படி விட்டுட்டு போயிடணுமான்னு கேட்கிற கேள்வியே வந்து ரொம்ப ஒரு மோசமானது. அவர்கள் அப்படிதான் சொல்றாங்க. விட்டுட்டு போயிடலாம், கடந்து போயிடலான்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்படி சொல்பவர்கள் அரசியல் அயோக்கியத்தனம் செய்கிறார்கள் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெறுமனே நடந்தது வந்து இனப்படுகொலையோட முடிஞ்சிடல. இன்னைக்கும் இலங்கை அரசினுடைய தொல்லியல் திணைக்களங்களால், வனத்துறையால், இலங்கையின் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர் காணிகள் அவர்களுக்கு இன்னும் போய் சேரல. இன்னைக்கும் போகல. ம். நான் தெரியாத தொல்லியல் திணைக்களம் எதுக்கு மக்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சு வைக்கணும்?
அங்க ஏதாவது தொல்பொருள் இருக்கா? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு புத்த சிலையை கொண்டு போய் வெளில வச்சுட்டு, இங்கதாங்க புத்தர், இங்க வந்து இந்த ராமர் சிலை நம்ம கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி பாபர் மசூதி வழக்கு மாதிரி அங்க வந்து ஒரு புத்த விகாரத்தை கட்டுறது. இந்த வேலைகள் அங்க தொல்லியல் திணைக்களம் மூலமா நடைபெறும். வனத்துறை மூலமா ஏன் நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்கன்னா, அதன் மூலமாகவும் தமிழகம் இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து பறிக்கப்படணுங்கிறதுதான். ஆக மொத்தம் அவர்களுடைய முதல் ஆசை என்பதே தமிழ் இனத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சிங்கள இனம் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அதற்கு போட்டியாக, அதற்கு எதிராக வரும் தமிழர்களை கொள்ள வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய அடிமைகளாக, தங்களுடைய மதம் மாறிக்கொள்ளக்கூடிய அந்த சிங்கள மதத்துக்கு மாறக்கூடியவர்களாக இப்படியெல்லாம் இருந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்படிப்பட்ட நபர்களை தான் இப்படித்தான் கடந்து போக சொல்றாங்க அவங்க. அங்க உள்ள தமிழர்கள் எல்லாம் பௌத்தத்துக்கு மதம் மாறிக்கீங்க, உங்க நிலங்களை எல்லாம் வந்து சிங்களர்கிட்ட கொடுத்துருங்க, இனப்படுகொலை எல்லாம் மறந்துருங்க, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மறந்து விடுங்கள். இதெல்லாம் இப்படி கடந்து போனா அப்படிதான் கடந்து போகும். எனக்கு இப்படி கடந்து போக முடியும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. 1995 செர்பிய படுகொலை நடந்தது. செர்பியாவில் பாஸ்னியாவில் நடந்தது. பாஸ்னிய படுகொலை யூகோஸ்லேவியாவில் நடந்தது. ஆக்சுவலா 95 நடந்த யூகோஸ்லேவியா படுகொலையில அந்த செர்ப்ஸ்கா ரிபப்ளிகா என்ற அதிபருக்கு 2008 தான் தண்டனை கிடைச்சது. 2016 தான் அவர் கிட்டத்தட்ட ஜெயிலே போட்டாங்க. செர்பியாவில் அவர் இருந்தாரு. செர்பியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்புறமா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் அவர் ஒப்படைக்கப்பட்டார். அப்போ கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்புதான் அவர் வந்து கிடைச்சிருக்காரு. 96 to 2016 20 ஆண்டு காலத்துக்கு பின்புதான் அவர் இனப்படுகொலைக்கான தண்டனை கிடைச்சது. ஆனால் 2009 படுகொலை செய்த கோத்தபய ராஜபக்சே அந்த நாட்டின் அதிபராகிறார். டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்தார். 2009 டிஃபென்ஸ் செக்ரட்டரி. 2020 அவர் வந்து அதிபராயிட்டார். எவ்வளவு பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க. மஹிந்த அந்த நாட்டின் பிரதமராகவும் அதிபராகவும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தார். நம்முடைய கேள்வி என்னன்னா, இனப்படுகொலையாளர்களுக்கெல்லாம் ஒரு நாட்டின் உச்சபட்ச பதவியை கொடுத்து விட்டு ஒவ்வொரு முறையும் சர்வதேச தீர்மானம் வரும் பொழுது நிராகரித்து விட்டு நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை நம்புகிறோம், உள்நாட்டு நீதி வழங்கும் அமைப்பின் மூலம் ஊடாக நாங்கள் வந்து நல்லிணக்கத்தை பேணுகிறோம் அப்படின்றாங்க. எப்படி நல்லிணக்கம் பேண முடியும்? நான் சொன்ன கோத்தபய ராஜபக்சே 2020 அதிபரானார்ல, அதிபரான பின்பு மிருசுவில் படுகொலையில் தண்டிக்கப்பட்ட, தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட செனரத்ன நாயகன் நினைக்கிறேன், பேர் சரியா ஞாபகம் இல்ல, ஒரு அதிகாரி, அவருடைய தூக்கு தண்டனைக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினார். பிரசிடென்சியல் பாடன் கொடுக்கின்ற அளவிற்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நபரா? 9 பேரை கொண்டு புதைச்சவருங்க. இன்னைக்கு வந்து செம்மணி அகலப்பட்டு இருக்கு. செம்மணில வந்து தோண்டி எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இங்க கீழடி எடுக்கிறோம். கீழடியில் வந்து 12ஆம் கட்ட கலாய்வு சாய தொழிற்சாலை வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க செம்மணில 200, 300 3ஆம் கட்ட அகலாய்வுல 300 உடலங்கள் கிடைத்தன. அவமானமா இருக்கு இல்லையா நமக்கு? இதே மாதிரியான புதைகுழி நான் சொன்ன பாஸ்னியன் படுகொலையில் நடந்துச்சு. அவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டுச்சு. இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன் என்கின்ற ஒரு அமைப்பினூடாக ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏ சாம்பிளும் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் 6800 பேருடைய உடல் யாருடையது, அவங்க யார் குடும்பத்தை சேர்ந்த உடல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்க கொடுத்திருக்காங்க. 8000 பேருக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. 6700 பேர், கிட்டத்தட்ட 7000 பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தோண்டாம விட்டாங்க. 99 தோண்டப்பட்டது முதல் செம்மணி. 98, 99 தோண்டப்பட்ட செம்மணி இப்பதான் முழுசா தோண்டவே முடியுது. மனித புதைகுழின்றது செம்மணில மட்டும் இல்ல. நான் அதை பத்தி வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 25 இடங்கள்ல இலங்கையில வந்து மனித புதைகுழிகள் இருக்கு. 50 இடங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. 20 இடங்களுக்கு மேல ரொம்ப உறுதியாக தெரிந்த இடங்கள். பல இடங்களின் மீது இப்போதும் நீதிமன்றத்தில் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. கொக்குத்துடுவாயில ஒண்ணு இருக்கு, மன்னார்ல அதோட பெரிய புதைகுழி இருக்கா சொல்றாங்க. கொக்குத்துடுவாயில 2023 கிடைச்சது. ஆனால் அப்போது இருந்த அரசு அதை வந்து தோண்டாமல் மறைத்து விட்டது. நம்முடைய கேள்வி என்னன்னா, இதை எப்படி விசாரித்து தீர்ப்பு வழங்க போறாங்க? உள்நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு காணாமலாக்கப்பட்டோருக்கான ஒரு அலுவலகம் இருக்கு. அதுல நீங்க போய் விசாரிங்கன்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் மிஸ்ஸிங் பர்சன் மாதிரியான சர்வதேச அமைப்புகளை தான் நம்ப முடியும். உள்ளூர் அமைப்புகளை நம்ம நம்ப முடியாது. அதனால இந்த வேறுபாட்டையும் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஒண்ணு அமைக்கப்படணும் இலங்கையில. சியரலியான் வாருக்காக அமைக்கப்பட்டது. சியரலியான்ல அமைக்கப்பட்டது தெரிஞ்ச அருஷால அமைக்கப்பட்டது நினைவு. ருவாண்டால வந்து 100 நாள் போர் நடந்துச்சு. ருவாண்டாவிற்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல நான் சொன்னேன், அந்த பாஸ்னியாவுக்கு வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஃபார்மர் யூகோஸ்லேவியா என்று அதுவும் அமைக்கப்பட்டுச்சு 93லயே. இதெல்லாம் நடந்து 90களில் நடந்துருச்சு. 90களில் நடந்ததுக்கு நீதி கிடைத்து விட்டது. நம்முடையது அதுக்கு முன்பு 70களிலே தொடங்கிருச்சு. 80களில் வெளிக்கணிச்சிரு படுகொலை கடைசி 2009 நடந்தது. நாம சொல்கின்ற செம்மணி அதே 90களில்
பாஸ்னிய படுகொலை எப்போது நடந்ததோ அதே 95ஆம் ஆண்டுலாம் நடந்துச்சு. 95, 96 காலகட்டத்துல நடந்துச்சு. ஏன் இன்னும் நீதி கிடைக்கல? ம். ஒரு சர்வதேச பொறிமுறையின் ஊடாக, ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிசம் வழியாக நாம் ஒரு நீதியை எதிர்பார்ப்பது தவறா? நீதியை கூட ம். நீங்க எதிர்பார்க்காதீங்க. கடந்து போங்கன்னா கொலைகாரன் வந்து அதிபரா உட்காருவான், பரவாயில்லையா? இப்ப பொது உடைமை கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா, ம். இப்ப நடக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல வந்து பாலஸ்தீனம் பக்கம் நிக்கிறாங்க. ஒடுக்கப்படுற மக்கள் அப்டின்னா அவங்க பக்கம் நிக்கிறாங்க. அவங்களுக்கு தனி நாடு வேணும் அப்டின்னு சொல்லி இந்த பொது உடைமை கட்சிகள் அவங்களோட அ அ ஆதரவ தெரிவிக்கிறாங்க. அதே கட்சிகள் இங்க ஈழத்துல நடக்கிற நடந்த கொடுமைகளுக்கும், இன்னைக்கு அந்த மக்கள் அனுபவிக்கிற கொடுமைகளுக்கும் பார்த்துட்டு, ஒருங்கிணைந்த இலங்கையில அந்த மெஜாரிட்டி ஸ்ரீலங்கன்ஸ்க்கு கீழ மைனாரிட்டி தமிழ்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு அவங்களோட நிலைப்பாடு. இது எப்படி ஒரு ஒரு நீதியா இருக்க முடியும்? இது இது அப்பட்டமான அநீதி இல்லையா? நீங்க வந்து எங்க இந்த இடதுசாரிகளை வந்து கேட்காம போயிருவீங்கன்னு நினைச்சேன். நல்ல வேளையா கேட்டீங்க. அதுக்கு என்னுடைய பெரிய நன்றிகள் முதல்ல. ஏன்னா ம். நானும் வந்து அடிப்படையில மார்க்சியம் படித்த அரசியலுக்குள்ள ஈடுபாடு கொண்டவன் தான். அதனாலயும் வந்து இந்த இடதுசாரிகள் செய்யற தப்பு எல்லாம் முதல்ல கண்டிச்சிடணும்னு நான் நினைப்பேன். சரி. பிலிப் குணவர்த்தன என்பவர். அவர்தான் இலங்கை மார்க்சியத்தின் தந்தை என புகழப்படுபவர். ம். இலங்கையின் சேகுவரா என்று சொல்லப்படுபவர் ரோகண விஜயவீர. இவர்கள் 2 பேரும் எவ்வளவு இனவெறி மிகுந்தவர்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு. நான் பிலிப் குணவர்த்தன மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 1940கள்ல ஜெயவர்தனா இருக்காரு இல்லையா? அவர்தான் முதல்ல இலங்கையினுடைய ஒரு அவையில முதல்ல வந்து சிங்களம் அரச கர்ம மொழியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர தீர்மானம் கொண்டு வர ம். அப்போது எதிர்த்து பேசியவர் SWRD பண்டாரநாயகம் அவர்கள், சாலமன் ம். பண்டாரநாயகம் அவர்கள். அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து அவரே இனவெறி கொண்டு சிங்கள அலுவல் மொழின்னு அவரே ஒரு சட்டம் கொண்டு வந்தார். ம். அன்றைக்கு எதிர்த்து பேசியவர்கள் யாருன்னா இடதுசாரிகள். 40கள் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. 10 சிறைகள் அடைக்கப்பட்டிருந்தாங்க. உலகம் முழுக்கவே 40கள் வந்து இடதுசாரிகளுக்கு ரொம்ப மோசமான காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்துல 50களில் இவர் கொண்டு வரும்போது எதிர்த்து பேசின யாருன்னா இந்த இடதுசாரிகள் தான். குறிப்பாக கொல்வின் RD சில்வா என்கின்ற முக்கியமான இடதுசாரி. அவர் சொன்னாரு, மொழி ஒன்றென்றால் நாடு இரண்டு, மொழி இரண்டு என்றால் நாடு ஒன்று. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மொழி தமிழும் சிங்களமும் ஓகேனா நாடு ஒன்னா இருக்கும். ஒரு மொழி மட்டும்தான் அப்படின்னா நாடு ரெண்டா போயிடும் அப்படின்னு சொல்லி கொல்வின் RD சில்வா சொன்னார். சொன்னவர் 1972ஆம் ஆண்டு இலங்கைக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு எழுதப்படுகிறது. அந்த அரசியலமைப்பில் அவர்தான் சிங்களத்தை திணித்தார். சிங்களத்திற்கு ம். முதன்மை இடத்தை உருவாக்கியவர் அவர்தான். அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழை ஆதரித்து பேசிய, தமிழ் இவ்வளவு இலக்கிய செழுமை வாய்ந்தது என்று 40களில் பேசிய பண்டாரநாயகர் அடுத்த 10 ஆண்டுகள்ல மாறிட்டார். ம். தமிழ் சிறப்பான மொழி, எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும், ஒரு மொழி ஒன்றென்றால் நாடு இரண்டு பேசிய கொள்வினார் டி சில்வா அடுத்த 10-15 ஆண்டுகளில் மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? சிங்கள இனவெறி. இடதுசாரிகள் இதற்கு எப்படி பலியானார்கள்? இடதுசாரிகள் மதத்தை வேணாம்னு சொல்றவங்க, பண்பாட்டு வேறுபாடுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு எல்லாரையும் வந்து வர்க்கத்தால் ஒன்றிணைக்கக்கூடிய அவர்கள் இடதுசாரிகள். இவர்கள் எப்படி இதற்கு பலியானார்கள்? நீங்க இன்னைக்கு சொல்ற அனுரகுமார் திசாநாயக்கா இலங்கையில் அவர் வெற்றி பெற்ற உடனே அதிபராக பதவியேற்ற உடனே அவர் வந்து பௌத்த பீடங்களுக்கு போய் பார்த்தாரா இல்லையா? போனாரு. இங்க இருக்கக்கூடிய தீக்கதிர் எழுது தமிழர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, சிங்களர்களுக்கு நல்வாழ்வு வந்து விட்டது அப்படின்னு செப்டம்பர் 26, 27 கால நாட்கள்ல தீக்கதிர் நாளேட்டினுடைய முதல் பக்கம் சீதாராம் யெச்சூரி மறைவு, இந்த அனுரகுமார் திசாநாயக்கா வெற்றி. இந்த சீதாராம் யெச்சூரி தான் இந்த அனுரகுமார் திசாநாயக்கா அவருக்கு வந்து ஒவ்வொரு முறையும் உரம்பட்டு வளர்த்தது. நமக்கு இன துரோகம் செய்யணும்னா அவங்களுக்கு இனிக்கும். இந்த அனுரகுமார் திசாநாயக்கா சாதாரணமான ஆளா? சுனாமி வந்த போது அரசோடு இணைந்து இயக்கம் வந்து நிவாரண பணிகளில் ஈடுபட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணியில இருந்து வெளியேறினவர் தான் இந்த அனுரகுமார் திசாநாயக்கா. இவர் நல்லவரா? இனவெறி பேரணியை கொழும்புல நடத்தினவர் தான் இந்த அனுரகுமார் திசாநாயக்கா. அப்ப நம்முடைய கேள்வி என்ன? இவர்கள் நல்லவர்களா என்ற கேள்வி திரும்ப திரும்ப வைக்கிறோம். சரி, நீங்க கேட்கலாம், தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கான்னு? இருக்கு. கடந்த மே 1, போன மே 1, இந்த மே 1 இல்ல, போன மே 1க்கு அவர்கள் கொழும்புக்கு போறாங்க. AR சிந்து என்கின்ற CPM மத்திய குழு உறுப்பினர் அவங்க போறாங்க. போனவங்க அங்க போய், காம்ரேட், நாம வந்து காசாவை மறந்துடக்கூடாது, வி இரிட்ரேட் அவர் கமிட்மெண்ட் அப்படின்லாம் பேசுறாங்க. காசாவுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், பாலஸ்தீனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு பேசுறீங்களே, நீங்கள் காலூன்றி நின்ற அந்த கொழும்பு மண்ணில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பார்த்து ஒரே ஒரு முறை, கொழும்புல தமிழர்கள் இருக்காங்கல்ல, ஒரே ஒரு முறை
உங்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி வாங்கி கொடுப்போம், உங்களுடைய தனிநாட்டு கோரிக்கைக்காக பாடுபடுவோம் சொல்ல முடியுமா உங்களால? ஏன்னா ஏன் இவர் சொல்ல மாட்டேன்றாங்க? போனது ஜேவிபியுடைய பேரணி. ம். குறிப்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். 1965ல இடதுசாரிகள் தமிழர்களை வெறுக்கிறாங்க. அதற்கு மே ம். தினம் தான் முக்கியமான நாளா அமையுது. மே 1 ம். அன்றைக்கு அவங்க வந்து ஒரு கோஷம் போடுறாங்க. தோசை மசாலா வடை அப்பிட்டையப்பா, தோசை மசால் வடை அப்பிட்டையப்பா, தோசை மசால் வடை சாப்பிடுறோம் எனக்கு வேண்டாம். இதுதான் அவருடைய ம். அர்த்தம். இப்ப நான் என்ன கேக்குறேன், தமிழர்கள் அவருடைய அவருடைய உணவை வைத்து கிண்டலும் கேலியும் செய்து மே தினம் முழக்கமிட்டவர்கள் உண்மையான இடதுசாரிகளா? அவர்களோட போய் இவங்க ம். என்னங்க? இவ்வளவு ம். கேவலமான இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு இந்தியாவில் பொதுவுடைமை புரட்சி மலரும் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்று நினைத்துக் கொண்டுதான், புரிந்து கொண்டுதான் நான் முதல்ல இடதுசாரிகளை தலைமுழுகிட்டு நான் வந்து தமிழ் தேசியத்தின் பக்கம் போவோம், அதுதான் சரியான பக்கம். அப்படிதான் நான் நாம் தமிழர் ம். கட்சிக்குள்ள சேர்ந்ததும் கூட. ம். இடதுசாரிகள் எவ்வளவு பெரிய துரோகிகள் என்கிட்ட கேளுங்க, பக்கம் பக்கமா நாங்க தான் சொல்றேன். எல்லாம் அவர்கள் செய்ததுதான். சரி தம்பி. இப்ப நீங்க சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. இப்ப தமிழ் தேசியம் அப்படின்றது இந்த 2009 காலகட்டத்துக்கு அப்புறம் குறிப்பா வந்து தமிழ் தேசிய பேரியக்கம், அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வந்து ஒரு கற்பனையா ஒரு 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 கேள்வியா என்னன்னா, இவங்கெல்லாம் இந்த தமிழ் தேசியத்தை இந்த அளவுக்கு வெகுஜன மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகலைன்னா, இளைஞர்களை வந்து தமிழ் தேசிய பாதையில கொண்டு வரலன்னா, இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஈழத்தை பத்தியான உரையாடல் இன்னைக்கு நம்ம நிகழ்த்தக்கூடிய தமிழ்நாட்டு தமிழர்களா நம்ம பேசக்கூடிய இந்த உரையாடல்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அவங்களோட பங்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஈழத்தமிழர்களோட ஈகத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு? மிகப்பெரிய அளவு கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். யார் தமிழர் என்பதில் தொடங்கி தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், மற்றவர்கள் எல்லோரும் நம்முடைய நட்பாக உறவாக சேர்ந்து வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இனவெறி பிரச்சாரமாக அன்றி இன உரிமை அரசியலாக முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சியின் நூற்றாண்டு காணாத வெற்றி. அண்ணன் சீமான் அவர்களை அதனால நான் சொல்றேன், அண்ணன் சீமான் அவர்கள் நூற்றாண்டு காணாத தமிழ் தேசிய புரட்சியாளர். மேபி தலைவரோடு ஒப்பிட்டு சில நேரத்தை திட்ட ஆரம்பிச்சிட வாய்ப்பு இருக்கு. தலைவரும் வந்து நம்ம முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரும் தெளிவான நிலைப்பாடு எடுத்ததுன்ற அடிப்படையில் நான் சொன்னேன். தமிழ் தேசிய தமிழ்நாட்டு அரசியல் களத்தோட இதை புரிஞ்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. தமிழ் தேசிய வட்டாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மக்கள் வந்து குறிப்பா இந்த தேர்தல் அப்புறம் இந்த இப்ப சமீபத்துல நடந்த தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் வச்சு நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் வந்து ஒரு விமர்சன பார்வையில இருக்கு. இப்ப பாரிசாலன் போன்றவர்கள் கூட ஏன் நாம் தமிழர் அண்ணன் சீமான் எல்லாம் இல்லைன்னா விடுதலை புலிகளையோ தலைவரை பத்தியோ வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க. பொதுவா வந்து ஒரு தமிழ் தேசிய மாணவனா நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, இருந்திருக்கலாம் இந்த மாதிரி புலிகளுக்கு ஆதரவு, ஈழத்தமிழர் அரசியலோட ஒரு புரிதல் எல்லாம் மக்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா 2009, 10 காலகட்டத்துக்கு அப்புறம் பொதுமக்கள் கிட்ட இன்னைக்கு வந்து எல்லாருமே தமிழ்நாட்டுல உள்ள எல்லா இளைஞரும் ஓரளவுக்கு இந்த அரசியல ஈழத்துல நடந்த ஈகம் இதெல்லாம் புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி, நான் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த மாதிரி இயக்கங்களும் கட்சிகளும் வந்து மக்கள்கிட்ட வெகுவா கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. மேடைகள் முழுக்க அண்ணன் சீமான் ஈழத்தை பத்தியும் தலைவரை பத்தியும் பேசுறதெல்லாம் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ் தேசியர்களே வந்து அதை ஒரு விமர்சன பார்வையா வைக்கிறாங்க? அதோட தேவை என்ன? விமர்சன பார்வை என்பது எனக்கு தெரிஞ்சு பாரிசாலன் போன்றவர்களை சொல்லணும்னா அவர்கள் தங்களுடைய அந்த தனி மனித முன்னிறுத்துதல், தங்களை முன்னிறுத்தணும் என்கின்ற நோக்கோட தான் வைக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பாரிசாலன் இலங்கை குறித்து ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறார். கண்டி நாயக்கர் வரலாறு என்று பெயர். நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல, அவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எஸ், அவ்வளவுதான். நான் பார்த்திருக்கேன். ஆனால் பாரியினுடைய அந்த உழைப்பு அல்லது பாரியினுடைய முன்னெடுப்பு என்பது இவ்வளவுதான் போய் சேர்ந்திருக்கு. அந்த கண்டிநாயகர் வரலாற்று ஆவணப்படத்துல சில ஃபேக்சுவல் மிஸ்டேக்ஸ் இருக்கு, நிறைய ஒப்புக்கொள்ள வேண்டிய அந்த உண்மைகளுமே இருக்கு. இதையுமே நம்ம மறுக்கல. ஆனால் அவருடைய அந்த கண்டிநாயகர் வரலாற்று ஆவணப்படம் கூட ஒரு தேர்தலில் ஈடுபடக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்கின்ற அடிப்படை அதன் மீதான நம்பிக்கை விஜயம் சேர்த்தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இரண்டாவது, தமிழ் தேசியம் என்பது முழுக்க முழுக்க இவரால் சேர்க்கப்பட்டது, அவரால் சேர்க்கப்பட்டதுன்னு இங்க அந்த அந்த கிளைம் வந்து எல்லாருமே வச்சுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், 90களில் இருந்து தமிழ் தேசியம் பேசியவர் ஐயா குணா அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா சீமான் அவர்களுக்கு தெரிந்தவர் கூட குணா ஐயாவை தெரியாது. உண்மையா நம்ம ஒத்துக்கணும். எனக்கு குணா ஐயா வந்து ரொம்ப ஒரு பெரிய நான் ஒரு பெரிய மேதையாகத்தான் பார்க்கிறேன், ஒரு பேராசானாக பேரறிஞராகத்தான் பார்க்கிறேன். அவருடைய நூல்களை படிச்சுதான் நான் தமிழ் தேசியம் என்ற பாதைக்குள்ளே வந்தேன். நான் அதையும் ஒப்புக்கொள்றேன்.
ஆனால் அவரை வெகுசன மக்களுக்கு தெரியாது என்பது உண்மைதானே. ஆமா. அப்போ வெகுசன தலைவராக ஒருவர் போய் சேர்றதுக்கு நிறைய முக்கியமான என்ன சொல்றது களமாடுதல்கள் தேவை. அவர் வந்து சும்மா கட்சி மேலதான் விமர்சனம் தள்ளி தெளிக்கணுன்றதுக்காக பேசிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி உண்மையாக கட்சி எவ்வளவு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது தெரியும். அதிலும் 90களில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை பெரும்பாலும் களத்திற்கு அழைத்து வந்தது நாம் தமிழர் கட்சி தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாவற்றையும் தாண்டி பாரிசாலன் தமிழர் உலகம்னு ஒரு அமைப்பை பத்தி அடிக்கடி பேசுவார். ஐயா குணா ஐயாவுடைய அமைப்பு அது. அந்த தமிழர் உலகம் அமைப்பை சேர்ந்தவர்களே என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. போன மே 18 எனக்கு தெரிஞ்சு கோவையில் நடந்தது நினைக்கிறேன். அப்ப நாங்க போனப்ப எங்கிட்ட சொன்னாரு, நாங்களும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்த முடியாதான்னு வந்து நினைப்போம். மே 18 கூட்டத்தை அந்த மக்களை கூடியிருக்கக்கூடிய பெருந்திரளான கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் நாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டிட முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் சீமானால் மட்டுமே முடிந்திருப்பது ஒரு பெரிய ஆச்சரியம் தான், அதிசயம் தான். அவங்களே ஒத்துக்கிட்டேன். நீங்க வாக்கரசியில வெள்ளன்றீங்கல்ல, நீங்க இது வரைக்கும் கருத்தரங்கு கூட்டத்துல இருந்து ஒரு கருத்தரங்கத்துல இருந்து வெளியே வராம இருந்தீங்களே, அதை வந்து மாநாட்டு மேடைகளை நோக்கி நகர்த்திய நான் சீமான் தானே. அதை ஒப்புக்கொள்றது உங்களுக்கு என்ன தோற்றம் இருக்கு? அவர் வந்து தமிழ் தேசிய அரசியலில் ஒரு ஆர்வலர், ஒரு ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய தன்னார்வலர் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி அவர் வந்து ஒரு இயக்கத்தை ஒருங்கிணைத்து ஒரு கட்சியை நடத்தி அனுபவம் பெற்றவர் இல்ல. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியும் கிடையாது. அதனால அவருடைய அறிவுரையை வந்து யாரும் இங்க கேட்டு செயல்படணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. களத்தை சரியாக கணித்து சென்றது நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான். தமிழக வெற்றி கழகம் திரைமோகம் என்கின்ற ஆபத்தை தூக்கி வருகிறது என்று சரியாக கணித்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக அதிமுக சரியாக செயலாற்றல, எதிர்வினையாற்றல. அப்ப சரியாக கணித்து செயல்பட்ட ஒரு கட்சியை குறை சொல்வது என்பது நீ ஏன் யோசிச்ச அப்படிங்கிற கேக்குற மாதிரியான ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப பஞ்சாப்ல வந்து காலிஸ்தான் அப்படின்னு ஒரு தனிநாடு கோரிக்கை இருந்தது. மக்கள் போராடினாங்க. இன்னைக்கும் கூட அதை பத்தியான பேச்சுகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளா வந்து பஞ்சாப்ல இருக்க இளைஞர்கள்கிட்ட போதை பழக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம், செய்திகள்ல பாக்குறோம். இப்ப தமிழ்நாட்டு அப்படி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகள்ல போதை பழக்கங்கள் அதிகமாயிட்டு இருக்குன்றத நம்ம செய்திகள்ல பாக்குறோம். நிறைய இந்த கட்சிக்காரவங்களே அதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெளியே வந்தது செய்தி. எனக்கு என்ன கேள்வினா, இந்த தேசிய இனங்கள், அதாவது வந்து குறிப்பா விடுதலை கோரக்கூடிய அல்லது வந்து போராட்டங்கள்ல அதிகமா ஈடுபடக்கூடிய தேசிய இனங்கள்ல உள்ள இளைஞர்களுக்கு இந்த போதைன்றது வந்து திணிக்கப்படுதா? அந்த போதை திணிப்பு மூலமா இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து மக்கள் அதிகமான இளைஞர்கள் வந்து டாஸ்மாக்கும் மத்த போதைகளுக்கும் அடிமையாகிறாங்க அப்படின்றத மேலோட்டமா பார்க்காம, இந்த இன எழுச்சி வராம இருக்கிறதுக்காக ஆரியமும் இங்க உள்ள அந்த மாநிலத்துல உள்ள இந்த திராவிடமும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு செயல் திட்டமா பார்க்கணுமா அதை? அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான உலகளாவிய உதாரணங்கள் நிறையவே இருக்கு. நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டாலுமே கூட நீங்க சொல்ற பஞ்சாப்ல காலிஸ்தானுடைய போராட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்த காலகட்டம் இருந்துச்சு. அதற்கு பிறகு நிறைய போதைப் பொருள் புழக்கம் அதிகமாச்சு. கேட்டால் அதற்கு இந்திய உளவுத்துறை தான் காரணம்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. ஆனால் 2017ஆம் ஆண்டினுடைய நினைவு, ராகுல் காந்தி அவர்கள் பஞ்சாபிற்கு பிரச்சாரத்திற்கு போன போது இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவோம்னு பேசினார். அதற்கு முன்பும் வந்து காங்கிரஸ் எல்லாம் வந்து பஞ்சாப்ல வந்து முக்கியமான வலுவான சக்தியெல்லாம் இருந்திருக்காங்க. இந்திய அளவிலான ஒரு கட்டுப்பாடு காங்கிரஸும் 2014 வரைக்கும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய பஞ்சாபை ஏன் போதையற்ற ஒரு பகுதியாக மாற்ற அவர்கள் வந்து முன்வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போதும் தொக்கி நிற்கதான் செய்கிறது. வடகிழக்கு மாநிலங்களிலும் அந்த பிரச்சனை இருக்கு. போதைப் பொருள் மாஃபியாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. இந்த பகுதியெல்லாம் எல்லை உரங்கள்ன்ற காரணத்தை வச்சு நீங்க நியாயப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுல என்ன எல்லை இருக்குன்னு புரியல நமக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறது கடல் இல்லை. கடலை தாண்டி வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு போதைப் பொருள் வந்துருமான்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் செக் போஸ்ட் தாண்டி தான் வந்துட்டு இருக்கு. அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு முறையும் செக் போஸ்ட் தாண்டி தான் போதைப் பொருள் வருது. இலங்கையிலும் நிறைய வந்து போதைப் பொருட்கள் புழக்கத்தில் விடப்படுது. அது வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இன எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய திட்டமிட்ட செயல் தான். அதே போன்ற ஒன்றுதான் தமிழ்நாட்டிலும் நடத்தப்படுகிறது. நம்முடைய இன எழுச்சியை தடுப்பதற்கு உலகம் முழுக்க தேசிய இனங்கள் போராடும் போது இப்படிதான் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளும் அரசு போதைப் பொருளை கொஞ்சம் புழக்கத்தில் விட்டு இளைஞர்களை சீர்குலைக்கிற வேலையை நிறையவே செய்யும். அப்ப இளைஞர்களுடைய கவனம் போதையின் பக்கம் போய் அவருடைய சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டு அவர்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான அரசியல் சார்ந்த கவனமும் வராமல் தடுத்து அவருடைய கடந்த கால அரசியல் காயங்களையும் இந்த போதையினுடைய வழியால் மறக்கடித்து அவர்கள் வந்து அப்படியே கொண்டு வந்துருவாங்க. மெத்தாபெட்டமைன்னு சொல்றாங்க, கஞ்சான்னு சொல்றாங்க, என்னென்னமோ போதைப் பொருளுடைய பேர் வித்தியாசமா இருக்கு.
அதை வச்சு நம்ம கஞ்சான்ற ஒரு வார்த்தையை ஒரு குறைஞ்சபட்சம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அதை விட ம், வித்தியாசமான போதைப் பொருட்கள் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ம். வந்து ஒருவேளை இந்திய உளவுத்துறை நம்முடைய அந்த இன எழுச்சியினுடைய அந்த அரசியல் கவனத்தை வந்து சீர்குலைப்பதற்காக செய்கின்ற ஒரு சதியோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சிலர் வைக்கிறாங்க. இதற்கு முன்பு ம். மார்க்சிஸ்டுகள் நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க. சில தமிழ் தேசிய அமைப்புகளும் இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க. சோ இந்த குற்றச்சாட்டு வந்து எனக்கும் ஒரு விதத்துல ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. புது கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்க ஒரு தமிழ் தேசியரா, அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரா, இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. தமிழ் தேசியர்களுக்கு ஒரு 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 பெரிய ஏமாற்றமா இருக்குன்றத உணர முடியுது. உங்க பார்வையில இந்த தேர்தல் முடிவுகள் அது சரியானதா? அல்லது இதுலயும் ஏதாவது சூழ்ச்சி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த சூழ்ச்சி இருக்குமா அப்படிங்கிற கோணத்தை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு வாக்கு இயந்திரத்துல ஏதாவது குளறுபடியோ மோசடியோ செய்து அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு புது கட்சிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்னா அந்த புது கட்சியின் ஊடகம், அந்த புது கட்சியின் ஊடகத்தின் பெயர் விஜய். ரொம்ப வலிமையான ஊடகம், ரொம்ப கவர்ச்சி மிகுந்த ஊடகம். அப்ப அப்படிப்பட்ட ஊடகத்திற்கு மக்கள் வாக்களித்திருக்காங்க அப்படின்னா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி அவருக்கு கொள்கைக்கு வாக்களிக்கலன்னு எல்லாருமே சொல்றாங்க. அவர்கிட்ட கொள்கை இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வாக்களித்த ஒருவர் கூட அவர் கொள்கைக்காக வாக்களித்தோம் சொல்றதே இல்லை. அவர் நல்லது செய்வார்னு வாக்களிச்சோம், மாற்றம் வேணும்னு வாக்களிச்சோம். இப்படி எல்லாம் வந்து ஒரு பசப்பு வாதத்தையும் சப்பை கட்டுகளையும் தான் கட்டுறாங்க. மற்றபடி நான் சொல்றது என்னன்னா, ஒரு தமிழ் தேசிய கட்சியாக ஒரு கருத்தியல் தளத்துல போகிற நமக்கு இது ஒரு விதத்துல பின்னடைவான்னு கேட்டா, அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மக்களை உருவாக்குவது நமக்கு ஒரு பின்னடைவு தான். நாம வந்து நிறைய மக்களை அரசியல் விழிப்புணர்வோடு தயார்படுத்தி வச்சிருந்தோம். அந்த சிந்தனையை மழுங்கடிப்பதற்கென்றே ஒருத்தர் வந்து தொலைத்து விட்டார் என்கின்ற ஒரு கவலை நமக்கு இருக்குதானே. அந்த கவலையோட யோசிச்சு பார்த்தா இது ஒரு பின்னடைவு. ஆனா இல்ல இது வந்து ஒரு கவலை இல்ல, மாற்று என்பதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். மக்களின் பெரும்பான்மையோருக்கு மாற்றுக்கான தேவை இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா 33 விழுக்காடுன்ற அளவுக்கு, 34 விழுக்காடுன்ற அளவுக்கு, 35 கிட்ட வருது. 35 விழுக்காடு மக்களுக்கு மாற்றத்திற்கான ஒரு தேவையும் தேடுதலும் இருக்கு. ஆனால் அவர்கள் சரியான திசையை நோக்கி செல்லவில்லை என்பது மட்டும்தான் புரியுது. அப்ப நம்மை நோக்கி புரியுது. அவர்களை திசை திருப்பி விட முடியும். இது சரியான மாற்று அல்ல. நாம் தமிழர் கட்சி தான் கொள்கை கோட்பாடு கொண்ட நேர்மையான கொள்கையும் நியாயமான செயல்பாடுகளும் கொண்ட ஒரு கட்சி தான் சரியான மாற்று என்று அவர்களுக்கு எளிதில் புரிய வைத்து விட முடியும். அதற்கு இந்த 5 ஆண்டு காலமே போதும் என்பதுதான் நம்முடைய புரிதல். நாம் அப்படித்தான் செயல்படணும்னு நினைக்கிறோம். நம்முடைய குறைகளை நம்ம வந்து சரி செஞ்சுக்குவோம். நீங்க இதை செய்றீங்க சரியில்லை, இதை செய்றீங்க சரி, நம்ம மேல நிறைய சொல்றாங்க. அதெல்லாமே சரி செய்து கொள்ளப்பட வேண்டியதுதான். ஆனா நம்ம இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க சரியா பிரச்சாரம் செய்யல அப்படின்னு யாராவது சொன்னா, விஜய் சரியா பிரச்சாரம் செய்து தான் முதலமைச்சர் ஆனார் முதல் கேள்வி நம்ம கேட்கவும் மாட்டோமா? அவர் சரியா பிரச்சாரம் செய்து முதலமைச்சர் ஆனாரா? இல்ல. இலவசங்கள் கொடுக்கலன்னு வேணா சொல்லுங்க. நாங்கள் வந்து கல்வி, மருத்துவம், உங்களுடைய வீட்டு செலவில் அதிகம் பிடிக்கும் இந்த 2யும் நாங்க இலவசமா தருவோம்னு சொன்னோம். அவங்க காதுலயே வாங்கல. இன்ஸ்டாகிராம்ல வந்து ட்ரோல் மாஃபியா சுவாதி சதுர்வேதி என்பவர்கள் ஒரு புக் எழுதியிருக்காங்க. நான் ஒரு ட்ரால் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுல பாஜக எப்படி இந்த ட்ரோல் ஆர்மி மூலமாக திரிபுராவை இந்தியா முழுக்க வந்து பல நரேஷன்களை உருவாக்குச்சு அப்படிங்கிற சுவாதி சதுர்வேதி சொல்றாங்க. சிவம் சங்கர் சிங் என்ற பாஜகவுடைய முன்னாள் தேர்தல் ஆலோசகர் அவரு திரிபுரால எப்படி நாங்க பொய்யான நரேஷனை உருவாக்கி மாணிக் சர்க்காருடைய அரசை வீழ்த்தணுங்கிறத தெளிவா சொல்றாரு. இது போலத்தான் என்ன ஒண்ணு இதை விட இது அடுத்த லெவலுக்கு அவங்க போயிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். பங்களாதேஷ்ல இருந்து 30,000 40,000 ஐடிஸை வாங்கி அதுல வந்து நிறைய பொய்யான இதெல்லாம் போட்டு அப்படி பரப்பி விட்டு அப்படிதான் இது முழுக்க முழுக்க ஒரு மாஃபியா என்ன கேட்டா இது வந்து ஒரு ட்ரோல் மாஃபியாவுடைய வேலை, ஒரு ட்ரோல் ஆர்மியுடைய ஒரு அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இவர் ரூட் மாஃபியான்னு பேர் சொல்றாங்க, எனக்கு தெரியல சரியா, ரூட் மாஃபியான்னு சொல்லிக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட மாஃபியாக்களை வைத்து நாம ஒண்ணும் வேலை செய்யலையே. நீ கட்சிக்கும் போட்டிங்கன்னா புரிஞ்சிருக்கும். கட்சிக்கு மாஃபியாவுக்கும் போட்டினா அது நியாயமான போட்டியா? அது ஒரு சரியான லெவல் பிளேயிங் ஃபீல்டா? இப்போ நாம வந்து கொள்கை பூர்வமாக வெற்றி பெற தயாராக இருக்கிறோம். மக்களுக்கு பணம் கொடுக்காமல் வாக்கு பெற்று வெல்ல தயாராக இருக்கிறோம். அவர்கள் அதுக்கு தயாராகவில்லை. அவர்கள் நேர்மையான அரசியலுக்கு தயாராகவில்லை. நான் என்ன சொல்றேன், இந்த 5 ஆண்டு காலம் பொறுத்திருந்து பாருங்க. விஜய்க்கு மதத்திற்காக வாக்களித்தவர்கள் இருக்கிறாங்க. அவர் கிறிஸ்தவர் என்பதற்காகவும் நாங்கள் கிறிஸ்தவர் என்பதற்காகவும் வாக்களித்தவர்கள் இருக்கிறாங்க. அவர் ஜாதிக்காக வாக்களித்தவர்கள் இருக்கிறாங்க. அவர் ரசிகர் என்பதற்காக வாக்களித்தவர்கள் இருக்காங்க. எங்களுக்கு கொள்கைக்காக வாக்களித்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். நல்ல தம்பி. நீங்க உங்களோட ஈழம் சம்பந்தமான கருத்துக்களுக்கும் எப்படி தமிழ்நாட்டு தமிழர்கள் அதை எப்படி அணுகணும், இங்க உள்ள திராவிட அரசியல் ஆதரவாளர்கள் வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு நரேட்டிவ் வைக்கிறாங்க ஈழம் சம்பந்தமா பேசும்போது அப்படின்றத தெளிவா சொன்னீங்க. அது போக இந்த தமிழ் தேசிய அரசியல் வளர்றதுக்கு உங்களை மாதிரி ஆட்களோட அந்த
ஊக்கமான வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப ஒரு என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு தொடர்ந்து இயங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குது. உங்க நேரத்துக்கும் உங்களோட தகவலுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. ரொம்ப